லிமிட்டட் பாக்ஸ். ஸோ இந்த விசிட்ல நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி சிங்கிள் சைல்டு ஸ்க்ரால்ட் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது என்ன பண்ணுன்னா, ஒரு அவுட்டர் மோஸ்ட் விஜெட்டோட ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ நீங்க ஒரு இமேஜ் இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டெய்னர்ல சம் டெக்ஸ்ட் வந்து உள்ள ஃப்ளோ பண்ணியிருக்கீங்க வச்சுக்கீங்க. அது வந்து வெர்டிகலா இருக்கணுமா ஹாரிசான்டலா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி சைஸ் பாக்ஸ்னு கொடுத்து வித்தும் ஹைட்டும் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஆனா இந்த லிமிடெட் பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரால் வியூவில் வந்து ஸ்க்ராலோட டைரக்ஷன் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்க்ரால் டைரக்ஷன்ல நீங்க வந்து வெர்டிக்கல் ஹாரிசான்டல் சொல்லிட்டு 2 இது பண்ண போறீங்க. ஸோ நீங்க வெர்டிக்கலா இருக்கும்போது உங்களோட சைஸ் பாக்ஸ் எப்படி இருக்கணுமா, ஒரு மாதிரி ஃபிக்ஸடா இருக்காத மாதிரி இருக்கும். ஈவன் நீங்க ஹாரிசான்டலா மாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த ஹைட்டும் வித்தும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும். நத்திங் சிம்பிள். நீங்க வந்து குறிப்பிட்டு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணியாச்சு, அதுக்குள்ள இருக்கிற கண்டெய்ன்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு லோகோ போட போறீங்க. அந்த லோகோவோட ஃபிக்ஸ்டான வேல்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டெய்னர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த லோகோக்கான கண்டெய்னர் அது இருக்காது. கண்டெய்னர் ஒரு மாதிரி சின்னதா இருக்கும். ஆனா லோகோ வந்து உங்களால ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களால மாத்த முடியாது. எனக்கு சேஞ்ச் பண்ண பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வித்த மாத்திக்கலாம். ஐ மீன் கண்டெய்னரோட ஹைட்டையும் பிரெத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மத்த மத்த கண்டிஷன் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிமிடெட் பாக்ஸ் விஜெட் யூஸ் பண்ணி நீங்க உள்ள இருக்கிற கண்டெய்னர்லாம் உள்ள இருக்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வெளியே இருக்க கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர் நான் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ பில்டர்ல நான் இப்போ சொன்ன ப்ராப்பர்ட்டி சைல்ட் ஸ்க்ராலிங் வியூ வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களோட சைல்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கா, அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்க்ராலிங் விட்ஜெட் மூலியமா உங்களுக்கு காமிக்கும். இந்த ஸ்க்ராலிங் விட்ஜெட்ல நான் வந்து வெர்டிக்கல் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெர்டிக்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹாரிசான்டல் நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து வெர்டிக்கல் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மாதிரி இருக்கும், ஹாரிசான்டல் இன்னொரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி கேஸ் 1 கேஸ் 2 மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க சைல்ட்ல லிமிடெட் பாக்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ இந்த லிமிடெட் பாக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, சிங்கிள் சைல்ட் ஸ்க்ராலிங் வியூ பத்தி டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது என்னன்னா, ஒரு மேக்சிமமான ஹைட்டை உங்களுக்கு ஹைட்டும் வித்தும் உங்களுக்கு ஒரு சைல்டு ப்ராப்பர்லி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நான் என்ன கொடுக்குறேன்னா, என்னோட மேக்ஸிமம் ஹைட் 50 இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம் வித் வந்து 500 இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சைல்ட் கார்டு வந்து கிரியேட் பண்றேன். இது என்ன பண்ணா உங்க லிமிட்டட் பாக்ஸை வந்து மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விஜெட் வந்து உங்களுக்கு டிசைன் கார்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி. கார்டுனா என்னன்னா உங்களுக்கு ஃபுல்லா வராது, ஒரு சின்னதா ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள்ல ஒரு கார்டு மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வேற என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லிஸ்ட் டைட்டில் ஆட் பண்றேன். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும். லீடிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ லீடிங் உங்களுக்கே தெரியும், ஒரு ஆப் வந்து மெனு வந்து இஷ்யூ பண்றேன்னா லீடிங் நடுவில் டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். முதல்ல நான் லீடிங்ல ஒரு ஐகான் கொடுக்குறேன். அது என்ன ஐக்கானா பர்சன் ஐக்கான். ஐ மீன் இந்த பர்சன் ஐக்கான் எனக்கு ஃப்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதோட மேக்சிமமான சைஸ் வந்து 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் எப்பயுமே ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஐகானும் உங்களோட நேமும் ஒண்ணு இருக்கு. ஐகான் வந்து நீங்க கிரியேட் பண்ண கண்டெய்னர் இருக்கு அதோட வெளியே வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸ்டான பாக்ஸஸ் இல்ல. இப்போ நீங்க உங்களோட பாக்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு 2 கண்டிஷன் சொல்றேன். பாக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்றது உங்களுக்கு பெனிஃபிட்டா? இல்ல உள்ள இருக்க 2 கண்டெய்னர் ஐ மீன் 2 கண்டென்ட்ட நீங்க சேஞ்ச் பண்றது பெனிஃபிட்டா? அப்சல்யூட்லி பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ரீஃப்ரேம் பண்றது தான் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, நான் வந்து இதுக்கேத்த மாதிரி 2 கேஸ் 1 ப்ராப்பர்ட்டி, கேஸ் 2 ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கேஸ் 1ல வெர்டிக்கல் யூஸ் பண்ணேன், கேஸ் 2ல ஹாரிசான்டல் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நீங்க உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட வித்தும் ஹைட்டும் கரெக்டா இருக்கும். உங்களோட பாக்ஸஸ் வந்து ஐ மீன் உள்ள இருக்க கண்டென்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. உங்களுக்கு சம் டைம் உங்களோட வெர்டிக்கல் வந்து ஆக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கும், சில டைம் ஹாரிசான்டல் ஆக்சஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிமிடெட் பாக்ஸ் வச்சு உங்களோட லிஸ்ட்டை வந்து ஸ்க்ராலபிளா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஸோ இதே போல நிறைய லிஸ்ட் நீங்க ப்ரொவைட் பண்றதாலும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம்.